ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ராகி தோசையும், பீனட் சட்னியும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ கொஞ்சம் கிளைமேட் வந்து நல்லா இருந்துட்டா போதும். சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாது. வெளியில போய் விளையாடலான்னு சொல்லிட்டே இருந்தா. அ சரி ஓகே ரொம்ப நம்மளும் எவ்வளோதான் கிளைமேட்டுக்கு பயந்து வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறது. அப்படின்னு கொஞ்ச நேரம் போய் வெளியில விளையாட விட்டாலும், இது திருப்பி வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியல. ஸோ வந்துட்டு அவங்கள சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. உங்களோட கிட்ஸ வந்து நீங்க எப்படி சமாளிக்கிறீங்கன்னு எனக்கு வந்து ஒரு டிப்ஸ் குடுங்க. இன்னைக்கு வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் ரொம்பவே வேஸ்ட் ஆகுற மாரி இருந்துச்சு. அதனால டக்குனு ஒரு ஜூஸ போட்டுட்டு நம்ம ஒரு 2 டேஸ்க்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். சுரைக்காய நல்லா பீஸா கட் பண்ணிட்டு, அதில வந்துட்டு இஞ்சி, புதினா, கருவேப்பில போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி குடிச்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். அதுவும் நான் ஏபிசி ஜூஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். வந்து பனானா கேட்டா, சரின்னு பனானா கட் பண்ணி குடுத்தேன். எனக்கு வந்து கேட் ஷேப்ல தான் வேணும் அப்டின்னாங்க. ஸோ அவ்ளோ கிரியேட்டிவா யோசிக்கிறாங்கன்னு பாருங்க. என்னோட கவுண்டர் டாப் வந்து ரொம்பவே மோசமா இருந்துச்சு. ஸோ நானும் அதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணலாம்னு நெனச்சுட்டே இருந்தேன். ஸோ அமேசான்ல தான் வந்துட்டு ஒரு வால் ஸ்டிக்கர் ஆர்டர் போட்டேன். அ வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது மறந்துட்டு ஒயிட் கலர்ல போட்டுட்டேன். இன்னொரு விளாக்ல சந்திக்கிறேன். பாய்.